ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஆன்லைனில் அதிகபட்சமாகவே 50,000 வரையிலும் மட்டுமே எலிஜிபிள் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டாமனி அப்ளிகேஷனுடைய பர்சனல் லோன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்க்க லோ கிரெடிட் ஸ்கோர் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது அப்படிங்கிறதையுமே போட்டிருக்கிறாங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோனை பொறுத்தவரைக்கும் கிரெடிட் லைன் ஆப்ஷனில் தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ தேவையான அமௌண்ட்டை மட்டும் எப்போ வேணாலும் செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து இவங்க ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் பர்சனல் லோன் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் இதை பற்றின இன்னும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இந்த அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ், அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, தென் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், தென் இதில் கிடைக்கக்கூடிய ரியல் டைம் லோன் டீட்டெயில்ஸ், இதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் இந்த கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் லோனுக்கு ஒரு வேளை அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதே சமயத்தில் நாம் பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம் அப்ளை பண்ணும்பொழுது கிடைச்ச ஒரு சில டீட்டெயில்ஸ், இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் அவங்களுடைய அஃபிஷியல் சோர்ஸஸில் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், இப்போ ப்ளே ஸ்டோர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2018 ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்க. இதுவரையிலும் 1 கோடி நம்பர்களுக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் 10 லட்சம் பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.4 இருக்குது. ஓகே, இப்போ ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். இதுவரையிலும் 6 மில்லியனுக்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா போட்டிருக்காங்க. லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் ஜஸ்ட் 5,000 அதிகபட்சமாக 50,000 வரைக்கும் எலிஜிபிள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. வித்தின் மினிட்ஸில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் டேரெக்டாக லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகிரும். லோன் கடை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 24% அதிகபட்சமாகவே 48% per annum இருக்கும். டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 12 months அப்படிங்கிறது கொடுக்குறதா போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்க இங்கே லோ ப்ராசஸிங் ஃபீஸ் தான் இவங்க கலெக்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. அந்த விதத்தில் 0 to 6% அப்படிங்கிறது இருக்கும். ஓகே கேஸ், அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா இதில் சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் 21 வயசுலேருந்து அதிகபட்சமாக 55 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசனாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் அதுக்கும் கீழே எப்படி இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறது அந்த ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸாக அடுத்தடுத்து பார்க்கலாம். தென் இவங்க வழங்கக்கூடிய லோன் பற்றின ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இன்னோஃபின் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட், ஏரோஃப்ளாக்ஸ் ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட், இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்களுக்கு பர்சனல் லோனுக்கு ஃபினான்ஷியல் லெண்டிங் பார்ட்னராக இருக்கிறாங்க. இதை தவிர்த்து இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. தென் இவங்களுடைய அட்ரஸுமே கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், அப்படியே இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னாலும் இதில் என்னென்னலாம் ஹைலைட்ஸ் இருக்குது அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் இங்கே எலிஜிபிலிட்டி அண்ட் ரெக்ரூட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க ஏஜ் பொறுத்தவரைக்கும் 18 வயசுலேருந்து அதிகபட்சமாக 45 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் அதிகபட்சமாக 21 வயசு இருக்கணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் ரியல் டைம்லேயும் 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தாலே போதுமானது தான். இதை தவிர்த்து மந்த்லி இன்கம்மை பொறுத்தவரைக்கும் 12,000க்கு மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ சேலரிடு பர்சனாக இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய இன்கம் அப்படிங்கிறது எபோவ் 12,000 இருக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியாகணும். ஓகே கேஸ், இப்போ பார்த்தா இந்த விஷயங்கள், அதாவது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ரெக்ரூட் டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் ஒரு பக்கமாக இருந்தாலுமே இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இருந்தாலே அப்ளை பண்ணலாம். அது எல்லோருக்கும் காமனாக தெரிஞ்சதான். பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இருந்ததுன்னா சப்மிட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது, இதில் அசஸ்மெண்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எலிஜிபிலிட்டி செக்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து உங்கள் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 to 250 அந்த ரேஞ்சில் இருக்கும். அந்த அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி செக்கிங் சார்ஜஸ் அப்படிங்கிறதுனால ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் எலிஜிபிள் அப்படிங்கிறதே செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் அவங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் கொஞ்சம் ஒர்ஸ்ட்டாக இருந்து நீங்கள் அந்த அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலுமே அந்த அமௌண்ட் வேஸ்ட்டாக போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை ரிப்பீட்டடாக நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இன்ஸ்டாமனி அப்ளிகேஷனில் பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்டார்டிங்கில் கேட்கக்கூடிய அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் அமௌண்ட்டை கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பேனர் ஷோ பண்ணியிருப்பாங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு போட்டு நீங்கள் 10,000 அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிளில் இருக்கீங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க.
அதாவது என்ன அப்படின்னா அது உங்களுக்கு 10,000 அப்ரூவல் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது கிடையாது. 10,000க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் அது. ஸோ நீங்கள் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வேஸ்ட்டாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. இதை பற்றி இதில் கிடைச்ச லோன் பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 25,000 லோன் அமௌண்ட் எலிஜிபிள் கிடைக்குது அப்படின்னா ஸ்டார்டிங் 10,000லேருந்து அதிகபட்சமாக எலிஜிபிள் கிடைச்சா ஒட்டுமொத்த லோன் அமௌண்ட்டையும் செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் நீங்கள் எவ்வளோ லோன் அமௌண்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க டென்யூர் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. ஸோ இப்போது 25,000க்கு 5 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூருமே கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்க 59.4% அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 4.95% அப்படிங்கிறது இருக்கும். சேம் டைம் இந்த 25,000 லோன் அமௌண்ட்டில் ப்ராசஸிங் ஃபீஸாக ₹1,475 அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது போக ₹23,525 தான் பேங்க் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு மாதமும் இஎம்ஐ அமௌண்ட்டாக ₹6,180 அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒட்டுமொத்தமாக கட்டி முடிக்கும்போது ₹31,180 அப்படிங்கிறது ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருப்போம். ஓகே கைஸ், இன்றைக்கி பார்த்தா இந்த இன்ஸ்டாமனி பர்சனல் லோன் அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.